7th standard second term ல first lesson number systemல second exercise பார்க்கலாம். Exercise 1.2 fill the following place value table. ரொம்ப easy. So இது whole number பாருங்க 320.157. So next one 103.709. So third one பாருங்க 4.003. So 4.003. So fourth one பாருங்க 360.805. So 360.805. So second sum பாருங்க இதுவும் ரொம்ப easy. So வந்து write the decimal numbers from the following place value table. So நம்ம decimal formல numbers எழுதணும். So ones, tens, hundreds இருக்கா? So 801. So 801.562. So second sum பாருங்க 932.056. அடுத்த third sum பாருங்க 47. So 100 placeல 0 இருக்கனால 47.509. So fourth sum பாருங்க 503.007. So next sum 680.310. So last sum 109.908. Very easy sum. Third sum பார்க்கலாமா? Write the following decimal numbers in the place value table. So place value table போட சொல்லிருக்காங்க. So இப்போ நம்ம ஒரு table போடணும். இப்படி ஒரு table போட்டுக்கோங்க. So first இங்க main code இந்த கோடை போட்டுக்கோங்க. செகண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ். இது டென்ஸ் 1/10, ஹண்ட்ரட்ஸ் 1/100, தௌசண்ட்ஸ் 1/thousands. ஓகேவா? இப்படி டேபிள் காலம் போட்டுட்டு நம்ம இந்த பிளேஸ் வேல்யூ டேபிள் போடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். 25.178. ஸோ 25 எங்கே வரணும்? 25178 இது டாட். ஓகேவா? Next sum 0.025. So 0.025. Third sum பாருங்க 428.001. So 428.001. So fourth sum 173.178. 173.178. So fifth sum, last sum 19.54. 19.54. இவ்வளோதாங்க simple sum. Next fourth sum பார்க்கலாம். Write each of the following as decimal numbers. So expand பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம டெசிமலுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் 20 + 1 + 2/10 + 3/100 + 7/1000. ஓகே, ஃபோர்த்தில் ஃபர்ஸ்ட் சம் என்னது? 20 + 1 + 2/10 + 3/100 + 7/1000. ஓகேவா? ஸோ 20 + 1 21. ஹோல் நம்பர் அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 3 7. ஓகேவா? இவ்வளோதான் சிம்பிள் சம். ஸோ செகண்ட் சம் பார்க்கலாம். கொஷின் 3 + 8/10 + 4/100 + 5/1000. So என்ன பண்ணோம்? Yes,
ஃபஸ்ட்டு 3 போட்டுக்கணும், ஹோல் நம்பரை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அடுத்து 8 4 5. ஸோ தேர்ட் சம் கொஷின் பாருங்கள். 6 + 0/10 + 0/100 + 9/1000. ஸோ 6 ஹோல் நம்பர் 6 போட்டோம். ஸோ 0 இருக்கனால 0, 100 பிளேஸ் மேலே 0, ஸோ and then 9. Fourth question பாருங்க. 900 + 50 + 6 + 3/100. ஸோ இங்கே 0 டேர்ம்ஸ் கொடுக்கவே இல்லை. லாஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்க? லாஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 0 கொடுத்துருக்காங்க. 0/10 0/100. ஸோ இங்கே 0/10ன்ற ஒரு ஆப்ஷனே கொடுக்கல. இது எப்படி போடுறேன்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு ஹோல் நம்பர் என்ன? 956. ஸோ இது எப்படி எழுதணும்? 956 பாயிண்ட். ஸோ 10th பிளேஸு இல்லை இங்கே, ஓகேவா? ஸோ 0 போட்டுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு 3. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 6/10 + 3/100 + 1/1000. ஓகேவா? ஸோ இங்கே ஹோல் நம்பரே இல்லை. ஸோ ஹோல் நம்பரே இல்லைன்னா என்ன பண்ணணும்? 0 போட்டுக்கணும். 0.10th பிளேஸில் 6 இருக்குது, 100th பிளேஸில் 3 இருக்குது, 1000th பிளேஸில் 1 இருக்குது. ஓகே, 5th சம் பார்க்கலாம். Convert the following fractions into decimal number. இந்த ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க, நம்ம டெசிமல் நம்பராக சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 3/10. இது எப்படி டெசிமலாக சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் ஃபஸ்ட் எக்ஸசைஸில். ஸோ இங்கே என்ன பண்ணோம்? மேலே இருக்க நம்பர் 3. ஸோ 3 அப்படியே போட்டுக்கோங்க. 10 ஒரு 0 இருக்குது. ஸோ ஒரு டிஜிட் முன்னாடி டாட் வச்சுக்கணும். 0.3. ஸோ செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் 3 1/2. செகண்ட் கொஸ்டின் 3 1/2. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஹோல் நம்பர் அப்படியே வச்சுக்கலாம். இந்த ஃப்ராக்ஷன் நம்பருக்கு மட்டும் சேஞ்ச் பண்ணும். அதாவது பேஸ் வந்து நம்மளுக்கு எப்போவுமே 10 தாங்க வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 10 மாற்றணும். ஸோ 2 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 10 மாறும்? 5. ஸோ மேலே கீழே 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 5/10. ஸோ 3 5/10. ஓகேவா? ஸோ 3 அப்படியே இருக்கும். 5 பாருங்கள், கீழே ஒரு டிஜிட் இருக்குது. ஸோ 5 முன்னாடி ஒரு டிஜிட் 3.5. இதே செம்ம இன்னொரு மாதிரியும் போடலாம். 3 1/2. இது மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை ஃப்ராக்ஷனை மாற்றிக்கலாம். 2 × 3 + 1. 2 × 3 6. 6 + 1 7. 7/2. 3 1/2 7/2 அப்படின்னு ஃப்ராக்ஷனை மாற்றிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, பேஸ் வந்து நம்மளுக்கு 10 வரணும். ஸோ என்ன பண்ணலாம்? இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 7 5 35. 35/10. ஸோ 35/10. ஸோ என்ன வரணும்? கீழே ஒரு டிஜிட் இருக்கனால 35 எழுதிக்கோங்க. ஒரு டிஜிட் இருக்கனால ஒரு வேல்யூ முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 3.5. ஸோ தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் கொஷின் 3 3/5. ஸோ இதையும் அதே மாதிரி போட்டுக்கலாம். ஹோல் நம்பர் அப்படியே வச்சுக்கலாம். 3/5க்கு மட்டும். ஸோ 5 இருக்கனால கீழே பேஸ் 10 வரணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 6/10. ஸோ 3 அப்படியே வச்சுட்டு பாயிண்ட் ஒரு வேல்யூ இருக்கனால 3.6. அது இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 3/5 மல்டிப்ளை பண்ணிக்கணும், இங்கே ப்ளஸ் பண்ணிக்கணும். 15 + 3 18. 18/5. ஸோ இதை வந்து நம்மளுக்கு பேஸு 10 ஆக்கணும். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன்.
36/10. So 36/10 என்ன obviously 3.6. ஓகேவா? எந்த மெத்தட் ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோர்த் சம்மு இது சிம்பிளாக 3/2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3/2னா 3/2 இன்ட்டு பேஸ் நம்மளுக்கு 10 வரணும்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 15/10. ஸோ 15 எழுதிக்கோங்க. ஒரு 0 இருக்கனால ஒரு பிளேஸ் முன்னாடி பாயிண்ட் வச்சுக்கணும். 1.5. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் 4/5 ஈக்குவல் டு 4/5 இன்ட்டு பேஸ் நமக்கு 10 வரணும். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 8/10. ஸோ 8 எழுதிக்கோங்க. ஒரு 0 இருக்கனால ஒரு பிளேஸ் முன்னாடி பாயிண்ட் வச்சுக்கோங்க. 0.8. சிக்ஸ்த்து சம் பாருங்கள். 99/100 இது டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. 99 எழுதிக்கோங்க. 2 ஜீரோஸ் இருக்கனால 2 பிளேஸ் முன்னாடி பாயிண்ட் வச்சுக்கோங்க. 0.99. ஸோ செவன்த் கொஸ்டின் பாருங்கள். 319/25. இது அதே மாதிரி தான் ஹோல் நம்பரை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஸோ 19/25 இங்கே 10 மாற்ற முடியாது. 25 இருக்கனால 100க்கு தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ பேஸ் நம்மளுக்கு 100 வரணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 100. ஸோ 19 இன்ட்டு 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா 76. 19 இன்ட்டு 4 76. ஸோ 376/100. ஸோ 3 அப்படியே தான் வரும். ஸோ 70 2 ஜீரோஸ் இருக்கனால 76 முன்னாடி பாயிண்ட் 3.76. சிக்ஸ்த் கொஸ்டின் பார்க்கலாம். ரைட் த ஃபாலோயிங் டெசிமல்ஸ் ஆஸ் ஃப்ராக்ஷன்ஸ். இப்போ டெசிமலில் கொடுத்துருக்காங்க, நம்ம ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட்டு ஒன் 2.5. ஸோ 2.5 இருக்குங்க. ரொம்ப சிம்பிள். கொடுத்துருக்க நம்பரை அப்படியே எழுதிடுங்க 25 அப்படின்ட்டு. ஸோ ஒரு பிளேஸ் முன்னாடி பாயிண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு 0 போட்டுக்கோங்க பேஸில். ஸோ 25/10. செகண்ட் சம் பார்க்கலாம். 6.4. இதுவும் அப்படியே 64 எழுதிக்கோங்க. ஒரு டிஜிட் முன்னாடி தான் பாயிண்ட் இருக்குது. ஸோ ஒரு 0 போட்டால் போதும். 64/10. தேர்ட் சம் பாருங்கள். 0.75. நம்ம 0லாம் கன்சிடர் பண்ண வேண்டாம். நம்ம ஃபஸ்ட்டு 75 அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ எத்தனை டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது? 1 2. ஸோ என்ன பண்ணோம்? கீழே 2 0 போடணும். ஸோ 75/100. So last sum, seventh sum. Express the following decimals as fractions in lowest form. So நம்ம டெசிமலை சேஞ்ச் பண்ணிட்டு லோவஸ்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். இதுவும் ஈஸி தான். ஸோ செவன்த் சம் பார்க்கலாம். செவன்த் ஒன்ல ஃபர்ஸ்ட் சம் 2.34. ஸோ இது லோவஸ்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். 234 அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ 2 டிஜிட் முன்னாடி டாட் இருக்கனால நம்ம என்ன பண்ணணும்? 2 ஜீரோஸ் போட்டுக்கணும். ஸோ 100. 234/100 இந்த லோவஸ்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கணும். ஸோ 100 இருக்குது 0, மேலே 234 இருக்குது 4. ஸோ ரெண்டுமே 2ஆல் கேன்சல் ஆகும். ஸோ 100 2ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? 50. 234 பாருங்கள். 1 3னா திரும்ப 1 14னா 7. ஓகே, நம்ம 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். 117/50. ஸோ செகண்ட் சம் போகலாம். செகண்ட் சம் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.18. ஸோ 0.18 பாருங்கள். 18 போட்டுக்கோங்க. சேம் 2 டிஜிட் முன்னாடி டாட் இருக்குது. ஸோ 100 போட்டுக்கிறோம் நம்ம. ஸோ இது என்ன பண்ணிக்கலாம்? லோவஸ்ட் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணோன்னா இங்கே 8 இருக்குது, இங்கே 0 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? 2ஆல் கேன்சல் பண்ணோம். 9/50. இதுக்கு மேலே போகாது, ஏன்னா இது ஆட் நம்பராக இருக்குது, இது ஈவன் நம்பராக இருக்குது. 2ஆல் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ தேர்ட் ஒன்
தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா 3.56. ஸோ 356 போட்டுட்டு கீழே ஸோ 2 places முன்னாடி தான் டாட் இருக்குது ஸோ 100 போட்டுக்கணும். ஸோ இதை பண்ணணும் 2ஆல் டிவைட் பண்ணால் 178/50. ஸோ திரும்ப இங்கே 8 இருக்குது, இங்கே 0 இருக்குது. ஸோ இதே திரும்பவும் நம்ம டிவைட் பண்ண முடியும். ஸோ 178 டிவைட் பண்ணிங்கன்னா 17 இருக்குது, 6 எடுத்திங்கன்னா 8, 18னா 9, 89/2ஆல் டிவைட் பண்ணால் 25. ஸோ லோவஸ்ட் ஃப்ரம் 89/25. நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அப்ஜெக்டிவ் டைப் கொஷினில் 8th one 3 + 4/100 9/1000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை என்ன பண்ணும், டெசிமல் பிளேஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஹோல் நம்பர் 3. ஸோ எங்கே இருக்குது, 3லேயும் இருக்குது, 4லேயும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டென்ஸ் பிளேஸ் பார்க்கணும். டென்ஸ் பிளேஸ் நம்மளுக்கு இல்லை, ஸோ 0. ஸோ ஹண்ட்ரட்ஸ் பிளேஸு 4 இருக்குது, ஸோ 4. thousands place 9 இருக்குது, ஸோ 9. ஸோ 4th one. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 3/5. இப்போ 3/5னா என்ன பண்ணோம், பேஸ் நம்மளுக்கு 10 தான் இருக்கணும். ஸோ 3/5. ஸோ டினாமினேட்டர் 10 வரணும்னா என்ன பண்ணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 6/10. ஸோ 6/10 என்ன வரணும், 0.6. ஓகேவா. The simplest form of 0.35 is. இப்போ 0.35 எப்படி சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் 35 எழுதிக்கோங்க. 2 டிஜிட் இருக்கனால கீழே 100 போடணும். ஓகேவா, போட்டிங்க. 35/100 இருக்கா, இல்லை. 100 இல்லைன்னு வேறு எதையாவது கிளிக் பண்ணக்கூடாது. 35/100 சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ 5ஆல் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 7 5s are 35. ஸோ 7/100 என்ன வரும், 20. ஸோ ஆன்சர் இஸ் 7/20. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 1.2 ஓவர். என்ன டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.